ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்துட்டார். ஸோ அவர் அரசியலுக்கு வந்ததை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல விஜய் சாரை பற்றினா, நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஒரு 10 வயசு குழந்தையா இருக்கும்போது விஜய் சார் படங்கள்லாம் பார்த்துட்டு தான் வளர்ந்து வந்தேன். இன்றைக்கி வரைக்கும் இவரோட 60வது படம்னு சொல்கிறாங்க, ஜனநாயகம். இதுக்கு இடையில திடீர்னு அரசியலுக்கு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சாரம், இப்போ நிறைய பேச்செல்லாம் பேசிகிட்ருக்காரு, மேடை பேச்செல்லாம் பேசிகிட்ருக்காரு. இதை பார்க்கும்போது முதல்ல விஜய் சார் வந்து நடிக்கிறத விட்டுட்டு அரசியலுக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கு மனசுக்கு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஃபேனாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் நிறையா படம் நடிக்கணும், நிறையா படம் நடித்து பார்க்கணும், நல்ல என்டர்டெய்னிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு இப்படி வந்துட்டார். இதுக்கு மேலே படம் நடிப்பாரா என்னன்னு தெரில. இந்த ஜனநாயகம் கடைசி படமா என்னன்னு தெரில. அரசியலுக்கு வந்துட்டு அப்படியே நடிச்சுட்டே இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். அப்படி தெரில, ஒரு வேளை போஸ்டிங்லாம் போட்டாங்கன்னா, அதாவது ஜெயிச்சிட்டாருன்னா அந்த வேலையை தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறேன், தெரில. பரவாயில்ல, அவரோட முடிவு. அவர் ஃபேமிலிக்கிட்டலாம் பேசியிருப்பாரா? நான் தான் சொல்லவே இல்லை. எது எப்படியோ, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோ இவ்வளோ பெரிய பொறுப்பு, ஒரு சினிமா பொறுப்பை விட்டுட்டு, அவர் வேலையை விட்டுட்டு எப்படி வந்திருக்காரு, அதுக்கே ஓட்டு போடணுன்னு தான் தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பாய். ரொம்ப அழகாக பேசுகிறாரு, இப்படி பேசுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நிறையா விஷயம் சொல்கிறாரு. இவருக்கு அரசியல் புதுசு, இவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் நிறையா விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வர்றாரு. ரொம்ப பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. பாய்.